Assalamu alaikum and good afternoon. I am Shaja from Betikalo. என்னோட ஏஜ் வந்து 20. நான் ஒர்க் பண்ணுறது ஒரு நர்சரியில் வந்து ஹெட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டாக ஸ்டடி அகாடமி பற்றி எனக்கு தெரிய வந்தது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில். நான் இதில் வந்து வெப் டிசைனிங் கோர்ஸ் ஃபாலோ பண்ணேன். இந்த கோர்ஸ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகினேன்னா எப்படின்னா நமக்கு வந்து வெப் டிசைனிங் படிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நேரத்தோட. டிசைனிங் சம்மந்தமாக படிக்க நல்ல இன்ட்ரெஸ்ட் கூட. அப்போ வெப் டிசைனிங் வந்துச்சு. அப்போ நான் நிறைய இடத்த தேடினேன். நிறைய கோர்சஸ் வந்து டைரெக்டாக வந்து படிக்கணும். அதுவும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பெருசாக இல்லை, வெள்ளி டிஸ்ட்ரிக்ட் தான் போய் படிக்கின்ற மாதிரி இருந்துச்சு. காஸ்ட்யூம் வந்து கூட தான் போகிறையும் கேர்ள் வந்து தனியாக போகிற வரேன்னு சொல்லிக்கிட்டா வீட்டை அக்செப்ட் பண்ணலை. அப்போ காஸ்ட்யூம் கூட அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இதில் வந்து காஸ்ட் குறைஞ்சி எங்களுக்கு வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி ஒரு கிடச்சிச்சு. அப்போ ஜாயின்டாகவும் படிப்போம்னு சொல்லி ஜாயின் ஆகினேன். லெக்சர் வந்து இந்தியா சார் வந்து ஒன் டைமுக்கு வந்து கிளாஸில் எங்களுக்காக வெயிட் பண்ணுவார். நாங்கள் தான் ஒன் டைமுக்கு சம்டைம் ஜாயின் ஆகலாட்டியும் சார் 8 மணிக்கு கிளாஸ்னால் ஒன் டைம் 8 மணிக்கே ஜாயின் ஆகிருப்பார். எங்களுக்காக 10 minutes வெயிட் பண்ணுவார். ஒரு நாளும் லேட் ஆக மாட்டாங்க. சார் வந்து லெக்சர் டைமுக்கு ஒன் டைமுக்கு இருப்பாங்க. எந்த டைமுக்கும் என்ன டவுட் கேட்டாலும் சார் கிளியர் பண்ணிவிடுவாங்க. நைட் டைமாக இருந்தாலும் தான், இந்த டைமாக இருந்தாலும் தான். மற்ற சார் மாதிரி டீச்சர்ஸ் மாதிரிலாம் ஒன்று அவங்கள்ட்ட படிக்கிறவளை அரிக்கணும், நல்ல டொப்பராக அரிக்கணும் அப்படின்னு இருந்தால் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி சில டீச்சர்ஸ் மாதிரி இருக்கேன். ஆனால் சார் வந்து அப்படி இல்லை. சார் வந்து டீச்சிங் பேட்டர்ன் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிச்சு. எங்கள் டீச்சர்ஸ் மாதிரியும் நிறைய டீச்சர்ஸ் மாதிரி வீடியோ ஆன் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் பண்ண சொல்கிறதில்ல. அது கேர்ள்ஸ் யார் இருந்தால் ஆன் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனால் சார் வந்து ஃபோக்கஸ் மோட்டில் போட்டாங்க, யாருக்குமே விளங்காத மாதிரி. அப்போ சார் ஆன் பண்ணிடிக்க சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு கிளாஸில் இருந்து படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தானே அது. ஏண்டா தெரியும் தானே, நேரடியாக இருந்து படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கேன். ஆனால் சார் கிளாஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கோடிங் இல்லாமல் வெப் டிசைனிங் செய்கிறது நேரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ் இப்போ அப்படி தான் வருது. சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. இப்போ எல்லாமே ஒரு வெப் டிசைனிங் செய்யணும்னா என்னென்ன தேவை, எப்படி செய்யணும், காஸ்டிங் வாங்குறது, டொமைன் வாங்குறது எல்லாமே சொல்லி தந்தாங்க. நிறைய நாலேஜை பெற்றுக்கொண்டேன். எல்லாமே ஒரு எங்கே போய் என்னத்தை தேடினா என்ன கிடைக்கும். இப்போ டொமைன் எல்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்குகிற காஸ்டிங் எல்லாம் அப்படி விலை கொடுத்து வாங்கிக்கிட்டால் குறைஞ்ச விலையில் வாங்குறது எப்படி செய்கிற எல்லாமே சொல்லி தந்தாங்க. நான் இந்த கிளாஸில் ஸ்டார்டில் வாரத்துக்கு முதல்ல எனக்கு வந்து ஒரு வெப்சைட் உருவாக்குற எப்படின்னு கூட தெரியும். ஆனால் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை பற்றி ஒரு நாலேஜ் கூட எனக்கு இல்லை. இந்த கோர்ஸ் வந்து தேவைப்படுற இன்ஷா அல்லாஹ் ஒரு இப்போதைக்கு ஒரு 2 hours 3 hours எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெப்சைட் ஒன்று வடிவமைக்கிறதுக்கு நம்மளாலேயும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடும். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நமக்கும் இதெல்லாம் செய்ய இயலுமான ஒரு ஃபீல் உண்டு. நம்மளால் எல்லாமே இயலும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸ்டடியில் ஸ்டூடெண்ட்ஸ்ட ப்ரைவசி வந்து எந்த அளவுக்குண்டா ரொம்ப இது செல்கிற அளவுக்கு உண்டா நிறைய இருக்கு. இந்த வந்து குரூப் வந்து கம்யூனிட்டி குரூப், யாரை நம்பரும் யாருக்குமே இஷ்யூ ஆகாது. மற்றது வந்து ஹெல்ப் லைனில் வேலை செஞ்சவங்க ஒவ்வொரு கைட் பண்ணுறதுக்கும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. எந்த டைமுக்குனாலும் கால் பண்ணுவாங்க. யாருக்குமே இந்த டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் இஷ்யூ ஆகவும் இல்லை. சப்போர்ட்டிங் வந்து நிறைய கிடைச்சிது ஸ்டடி அகாடமியில். இப்போ நான் ஐடி வெப் டிசைனிங் செஞ்சதுக்காக எனக்கு பேசிக் ஐடி மற்ற இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. யாருக்கு அந்த அளவுக்கு யாரும் கோர்ஸ் செஞ்சால் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் யாரும் சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஸ்டடி அகாடமியில் கிடச்சிச்சு. ஹெல்ப் லைனில் வந்து நிறைய ஹெல்ப் எங்களுக்கு கிடச்சிச்சு. எப்படின்னா சம்டைம் கால் பண்ணுவாங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டியும் அவங்க வெயிட் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கால் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிட்டா சிலாக்கள் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, நம்ம லேட்டாக ரிப்ளை பண்ணு அப்படிலாம் இருக்கும். ஆனால் இங்கே ஹெல்ப் லைனில் அப்படி இல்லை. நம்ம எந்த டைமுக்கு என்ன மெசேஜ் போட்டாலும் உடனே பார்த்து உடனே ரிப்ளை வரும். இப்போ எல்லாருக்குமே மெயின் இஷ்யூ ஃபைனான்சியல் இஷ்யூ தான். இப்போ ஃபைனான்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணி எப்படி ஃபைனான்சியல் இன்க்ரீஸ் பண்ணுன்னு தான் யோசிப்பா. வெப் டிசைனிங் படிக்கிறதால இன்ஷா அல்லாஹ் ஃபைனான்சியலில் நிறைய ஹெல்ப் கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வெப்சைட் எடுத்து நம்ம ஷேர் பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நிறைய கைட் பண்ணாங்க.
அப்போ அதில் இன்ஷால்லா ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. ஸ்டார்ட் டைமில் வந்து கோர்ஸில் சொன்னது எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா நிறைய கிடச்சிச்சு. என்ன சொல்கிறேன்னா சொன்ன சொன்ன மாதிரி கோர்சஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஃபீஸ் கட்டித்தான் படிக்கணுமா. எங்களுக்கு வந்து வெப் டிசைனிங் ஃபாலோ பண்ணுறதால ஃப்ரீயாக கிடச்சிச்சு. வேறு பேசிக் ஐடியும் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இப்படி கோர்சஸ் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே காஸ்டிங் அது எல்லாமே கிடச்சிச்சு. தொழில் பற்றியும் சார் வந்து கைட் பண்ணினாங்க. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் விற்கணும், சேல் பண்ணணும், இப்படித்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம். ஸ்டடியில் வந்து கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணுறேன்னா நீங்கள் நம்பி படிக்கலாம். ஏன்னா கிளாஸில் வந்து எந்த வித இதுவும் இல்லை. எப்படின்னா நிறைய ஹெல்ப் கிடைக்கும். மற்ற இன்ஸ்டியூட்டை விட ஸ்டடி அகாடமி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா கோர்ஸுக்கும் எல்லா டைமுக்கும் ஹெல்ப் கிடைக்கும், எல்லா கைடன்ஸும் கிடைக்கும். ஜஸாக்கல்லாஹ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்து ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு கிடைச்சதுக்கு.